ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் அண்ட் நைட் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த vlogல நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப சுமாராக தாங்க போச்சு. ரொம்ப டல்லான ஒரு லேசியான டேன்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் மேலே தான் நான் ப்ரொடக்டிவாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சுவாமிக்கு விளக்கி ஏற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றிட்டு என்னோடய மற்ற வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாலை காய்ச்சி ஒரு காஃபி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த டேவை பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லேசியாக இருக்குன்னா சம்டைம்ஸ் வேலையே செய்ய தோணாது. பட் வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும், வேறு யார் செய்வா, நம்ம தானே செய்யணும். அப்போ அந்த மாதிரி கிக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி தேவை. ஏன்னா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபில்டர் காஃபி தான் யூஸ் பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி ஏவிடி இருக்குல்லையே, அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இவான் குட்டி தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஸோ பெட்டெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம அந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே வரும். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் இருந்தால் எடுக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே வரதுக்கான வழியே இருக்காது இல்லையா? இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் கூட இல்லாத மாதிரி தான் கட்டுறாங்க. பட் நம்ம கொஞ்சம் வந்து விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி ஈவினிங்கில் கொசு வரும், நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். பட் மார்னிங் டைமில் ஓப்பன் பண்ணி அந்த சூரிய கதிர்களில் உள்ளே வர்றது வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் இருக்கிறது இல்லைல்ல. ஸோ குட்டிக்கு வந்து பசிச்சிருச்சு. ஸோ பசிக்குது வந்து எதாவது கொடுங்கன்னு கேட்குறப்ப அவனுக்கு வந்து சப்போட்டா பழம் இருக்குது, அதனால் பீல் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவனை பேம்பர் பண்ணணும். நம்மளுக்கு இந்த மாதிரி லேசியான டேயில் இருக்கிறப்போ நம்மளுக்கு மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். என்னென்னா அதான் வீட்டில் பிரச்சனைலாம் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதுதான் நம்மளுக்கு அந்த டைமில் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இம்பேலன்சிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட் வரத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியோ இல்லை வந்து நம்மளுக்கு இந்த மெனோபாஸ் வர டைம்லேயோ நிறைய மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளை அறியாமல் நம்ம அழணும்னு தோணும், இல்லை கோவம் ரொம்ப வரும், எதுக்குன்னு தெரியாமல் அந்த வருத்தப்படுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி எனக்கு அந்த மாதிரி வந்து தோணும். ஒன்றுமே பிரச்சனை இல்லாமலே நம்மளுக்கு வந்து ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ தான் நான் நினைப்பேன், ஓகே நம்மளுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது டைமில் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்னையே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஸோ சப்போட்டா 2 சப்போட்டா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம பீல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்ருவான் விவானுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா சீசனிங் ஃப்ரூட்ஸும் கொடுத்துட்ருக்கேங்க. பப்பாயா, வாட்டர்மெலன்ஸ், அப்புறம் சப்போட்டா, அப்புறம் பலாப்பழம் கூட அவனுக்கு வந்து ஒரு சொல்ல வந்து நான் அப்படியே இந்த மாதிரி பிச்சு கொடுத்துருவேன், சாப்பிட்ருவான். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல அவங்க கூட இந்த மாதிரி பேசி. ஸோ பொதுவாக வந்து கோவம் நிறைய வருது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். எனக்கு நிறைய கோவம் முதல்லலாம் வந்துட்டு இருந்தது, பயங்கர ஷார்ட் டெம்பராக இருந்தேன். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சொன்னாங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறியா, அப்போது எப்படி வந்து நிறைய வந்து உனக்கு ரொம்ப மிக்சடான கமெண்ட்ஸ் வரும், நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வரும், சில ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட்ஸ் வரும், எப்படி டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் பழக அது பழகிடுச்சு. ஸோ போக பழகிடுச்சுன்னு சொல்லலாம். கோவம் அப்படின்றது வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் படுறோம் அப்படின்றப்போ அந்த கோவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். எல்லாத்துக்கும் கோவப்படுறோம் அப்படின்னா நம்ம கோவத்துக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ நீங்கள் உண்மையாலே ஒரு பெரிய தப்பு நடக்குது, நீங்கள் கோவப்பட்ட கூட அதுக்கு யாரும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய மாற்றிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஏஜ் ஆக வர ஒரு மெச்சூரிட்டி தான். ஸ்டார்டிங்கில் யாருக்குமே மெச்சூரிட்டி இருக்காது. பட் ஏஜ் ஆக நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ தானாக ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மாதிரி நான் இப்போ என்னோடய மனநிலை பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் எங்கே எப்படி யார்கிட்ட பேசணும் அப்படின்னு. செகண்ட் வந்து யாரையும் ஈஸியாக நம்பிடக்கூடாதுன்றது ஒரு பெரிய ஒரு பாடம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் லைஃப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஓப்பன் புக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ப்ரைவசி, நமக்குன்னு சில சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை இருந்துக்கலாம், நமக்கு எப்படி தோணுதோ நம்ம அந்த மாதிரி இருந்துக்கலாம். நம்மளை யார் பிடிக்குதோ அவங்க நம்மக்கிட்ட வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டு நம்மளை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். ஸோ நீங்களாகவே இருங்க, கண்டிப்பாக உங்களை பிடிச்சவங்க வந்து சேருவாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம கூட பேசலை, ஒருத்தங்க வந்து நம்ம கூட சேர்த்துக்கலான்றதுக்காக ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம கேட்காத விஷயம் கூட கடவுள் கேட்பாராம். ஸோ அதனால தான் நம்ம லைஃப்ல சில பேர் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது உண்மையும் கூட. ஸோ நம்ம உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தால் கண்டிப்பாக அது நம்புங்க. இப்போ குட்டி ஹேர் கேர் பார்க்கலாம். சீசாவோட ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயிலேருந்து நிறைய வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அரோமா தெரப்பி. வீட்டில் வந்து நீங்கள் டிஃப்யூசரில் வந்து இந்த ட்ராப்ஸ் போட்டு நல்லா வீட்டுக்கு நல்ல மணத்தை கொடுக்கலாம். அது மாதிரி நெயில் கேர் பண்ணலாம், பாடி கேர் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஹேர் கேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பியூரான ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இதில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. அது நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் பார்த்திங்கன்னா 100% நேச்சுரலுங்க, ஸ்டெம் டிஸ்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஸ்பானிஷ் ரோஸ்மெரிலேருந்து பண்ணுறாங்க.
ஸோ இந்த ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், ஹேரை திக்காக்கும், அதே மாதிரி ஸ்கேல்ப் நரிஷ் பண்ணும், டேண்ட்ரஃபை ஃபைட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கலர்ஸ் கிடையாது, சிந்தட்டிக் ஃப்ரெக்ரன்ஸ் கிடையாது, பேரபென்ஸ் கிடையாது, சிலிகான் கிடையாது, மினரல் ஆயிலும் கிடையாதுங்க. இதோட ஃப்ரெக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கற்பூரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வரும். சரி பியூரான எப்படி செக் பண்ணுன்னு பார்த்துடலாமா? ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிளெயின் A4 ஷீட் எடுத்திருக்கேன் பாருங்கள், அதை 2 கட் பண்ணியிருக்கேன். இந்த நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சீசா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலுங்க. அதுக்கு ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு மிடில் பிளேஸில் வந்து இது வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாததுனால இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளுக்குள்ளே எந்த கரையுமே இருக்காது உங்களுக்கு. அதை கொஞ்சம் காஞ்ச பிற்பாடு இப்போ நான் பாருங்கள் ஒரு 4 ட்ராப்ஸ் இதில் சேர்க்குறேன். நீங்கள் கூட இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்க்கலாம். இந்த ஆயில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். அது நல்லா உங்களுக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். எந்த விதமான கரையும் வந்து இது வந்து நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ நார்மலாக ஆயில் போட்டால் ஒரு ஆயில் ஸ்டெயின் இருக்கும், நம்ம ஸ்டெயின்ஸ் இல்லாமல் ரொம்ப வந்து நமக்கு டைல்யூட் ஆகி பேப்பர் அப்படியே நம்ம எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் டெஸ்ட் நீங்களும் பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட பியூரிட்டி வந்து என்னன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த ஷீட் பாருங்கள், நம்ம வந்து இதில் ஆயில் ஊற்றி வச்சு தடையுமே இல்லை, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதுலேருந்து தெரியுது இந்த ஆயில் எவ்வளோ பியூராக எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெரியர் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சீசாவோட ஆயுர்வேதிக் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 7 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு உங்கள் ஸ்கால்ப்பில் வந்து ஜென்டில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேண்ட்ரஃப் இருக்குதுன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு பேபி ஹேரை ப்ரமோட் பண்ணணும், ஹேரை திக்காக்கும். ஸோ மெயினாக வந்து அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் தின்னாக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது தான், பட் அது வந்து ஒரிஜினலானு பார்த்து வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், அரோமேட்டிக் தெரப்பிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கற்பூரமும் யூக்கலிப்டஸ் ஆயிலும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாசனை வரும். ஸோ இப்போ நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம ஜென்டலாக நம்ம ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ணணும் மெயினாக. ஏன்னா நம்ம டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேரை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா க்ரோத் கொடுக்கணும், இல்லை ஹேர் திக்காக்கணும்னா ஸோ நம்ம ஸ்கால்ப்பில் தான் ஸ்ட்ரைட்டாக மசாஜ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருந்தது. ஸோ இப்போ நல்லா பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி இவென்ச்சுவலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஹேருக்கு நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பீஸுக்கு ஸ்மெல் இல்லாமல் நம்ம ரோஸ்மெரியோட அந்த ஆயில் ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. ஸோ உடனே குடிக்க வேண்டாம். ஸோ அது வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கி பேப்பர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ இன்னும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பேப்பர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ காலையில் நான் ஹெட் பாத் எடுத்துட்டேன். எனக்கு இந்த இடத்துல நிறைய பார்த்திங்கன்னா பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தின்னாக இருந்த இந்த இடம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஹேர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்குன்னா ரோஸ்மெரி ஆயில் அதுவும் நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர், பாய்.